சிவா, இன்னைக்கு என்ன ஆதியோட முகத்துல களியே இல்லாம இருக்கு? ஒருவேளை நம்ம ஆதி ஏலியனை பார்த்துட்டான் போல இருக்கு. அதனாலதான் பயத்துல குரலே வர மாட்டேங்குது போல. அட எல்லாரும் சும்மா இருங்கப்பா. எப்ப பாரு ஒரே கிண்டல். நான் எங்க ஊருக்கு போறேன். அங்க போனா உங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அதான் சோகமா இருக்கு. ஆதி, இதுல ஃபீல் பண்றதுக்கு என்ன இருக்கு? எல்லாருக்குமே லீவ் தானப்பா. நீ போறன்னா உன் கூட நாங்க எல்லாரும் வரோம். என்னது என்னது நிஜமாவா? நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா செம ஜாலியா இருக்கும் தெரியுமா? அது மட்டும் இல்ல, ஒரு வாட்டி எங்க ஊர்ல இப்படிதான் ஆச்சு. நான் எங்க அப்பா அம்மா கூட பிக்னிக்கு போனேன். ஒட்டுமொத்த கிராமத்தையும் கூட்டிட்டு போலான்னு ஆசை. ஆனா கூட வர யாருமே தயாரா இல்ல. அதுக்கப்புறம் நான் செஞ்ச வேலைய பார்த்து ஒட்டுமொத்த கிராமம் போது நிறுத்தாதி. மத்ததெல்லாம் நாங்க கிராமத்தாளுங்களை பார்த்து கேட்டுக்கிறோம். அப்படி நீ என்னதான் பண்ணேன்னு? என்னதான்? ஏன் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் எங்க கிராமத்துல என்னென்ன பண்ணேன்னு உங்ககிட்ட சொன்னனோ அதை எதையுமே நீங்க என் கிராமத்து ஆளுங்க கிட்ட கேட்கவே கூடாது. அப்புறம் அவங்க எல்லாம் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க சொல்லுங்க? ரொம்ப சிம்பிள். பய புள்ள கதை விட்டுருக்கான்னு நினைப்பாங்க. சரி சரி, வாங்க வீட்டுக்கு போகலாம். வீட்டுல இருக்கவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணணும்ல. வீட்டுல எல்லாரும் ஒத்துப்பாங்கப்பா. அவங்க கிட்ட ஆதி கூட போறேன்னு மட்டும் சொல்லுங்க. என்ன விஷயம் சம்சேர் சிங் சார்? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே? நல்ல சந்தோஷமான விஷயம்தான். என் பையன், மருமக, என் பேரன் எல்லாரும் வராங்க. அட, பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்துட்டாங்க பாருங்க. எப்படா இருக்கா செல்லம்? உன்னை பார்த்து எத்தனை மாசம் ஆச்சு? வணக்கம் தாத்தா. அடடே, சிவா, ரேவா, யூடி, வாங்கப்பா. வாங்க வாங்க, எல்லாரும் பசியில இருப்பீங்க. எல்லாருக்கும் சாப்பாடு தயாரா இருக்கு. வாங்க. ஆதி, பார்டருக்கு அந்த பக்கம் என்ன கிராமம் இருக்கு? அங்க இருக்கிற மக்கள் கிட்ட நீ எப்பயாவது பேசியிருக்கியா? அந்த பக்கம் இருக்க கிராமம் காலியா இருக்கு. நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா என்னன்னு தெரியல, காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப அங்க யாருமே இல்லப்பா. பாஸ், தங்க பிஸ்கட் எல்லாத்தையும் இந்த பேக்ல போட்டு வச்சுட்டோம். இந்த பார்டருக்கு கீழே இருக்கிற சுரங்கத்து வழியா நாங்க அதை கொண்டு போய் அந்த பக்கம் இருக்கிற நம்மளோட ஆளுங்க கிட்ட கொடுத்துடுறோம். என்னோட பேரு பாஷா சோனா. என் வேலையை தங்கத்தை கடத்துறது தான். எனக்கு தங்கம்னா ரொம்ப பிடிக்கும். அதை விட தூங்குறவங்கன்னா எனக்கு இன்னும் பிடிக்கும். பாஸ், எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. நான் கொஞ்சம் தூங்கிக்கட்டுமா? பாஸ், எனக்கும் பயங்கரமா தூக்கம் வருது பாஸ். தூங்குங்க. தங்கமும் தூங்குறவங்களும் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும். சரி சரி, இந்த தங்கத்தை சீக்கிரமா பார்டருக்கு அந்த பக்கம் கொண்டு போய் கொடுத்துட்டு காசை கையோட வாங்கி. என்ன எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க? தங்கத்தை யார் அந்த பக்கம் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவா? எந்திரிங்க, எல்லாரும் எந்திரிங்க, வேலைய பாருங்க. அந்த டார்ச் சிக்னல் யார் யாருக்கு கொடுக்கறா? அவங்க ரொம்ப மோசமானவங்க. அவங்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். அமைதியே விட்டுடு. நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க இங்கேயே இருங்க. வேணாம். இந்தா, இதுல உங்க பணம் 5 கோடி இருக்கு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஜாக்கிரதையா திரும்பி போங்க. ஓகே. ஏய், யார் நீங்கெல்லாம்? இங்க என்ன பண்றீங்க? ஏய், நீ யாரா சின்ன பையா? உனக்கு இங்க என்னடா வேலை?
பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இந்த பையன் ரொம்ப மோசமானவனா இருக்கான். முதல்ல இங்கிருந்து தப்பிக்கிறது தான் நல்லது. சின்ன பையா, பாலைவனத்துல ஒட்டகம் மட்டும்தான் வேகமா ஓடும். நீ படிச்சது இல்லையா? ஒன்னாலலாம் இந்த இடத்துல சைக்கிளை வேகமா ஓட்ட முடியாதுடா கண்ணா. இந்த சைக்கிளை வச்சுக்கிட்டு என்ன பிடிக்கணும்னு நீ கனவுல கூட நினைச்சு பார்க்காத. என்னால முடியும். பயங்கரமான ஆளா தான் இருக்கான். அவன் ஓட்டுறது சாதா சைக்கிளா இல்ல மோட்டார் சைக்கிளான்னு தெரியலையே. போடாத டேய், காப்பாத்துக்கடா. சாரி சிவா, என்ன மன்னிச்சிடு. நான் எஸ்கேபே. என்ன அடி அடிக்கிறான்? சிவா, தம்பி உனக்கு ஒன்றும் ஆகலையே? எனக்கு ஒன்றும் ஆகல அங்கிள். அவங்க தங்கத்தை ஸ்மகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்க, பார்டர் தாண்டி வந்து தங்கத்தை கொடுத்துட்டு போறாங்க. அடடா கண்ணா, நீ உண்மையிலே நல்ல வேலை பண்ணிருக்க. ஆனா மறுபடியும் அவங்க கூட சண்டை போடாத. அவங்க ரொம்ப மோசமானவங்கப்பா. அந்த கிராமத்துல இருக்கிறவங்களே அவங்கள பார்த்து ரொம்ப பயந்து ஊரை விட்டு போயிட்டாங்க. கூடப்பா, இந்த தங்கத்தை என் கையில கொடுத்துறேன். நான் கொண்டு போய் இதை போலீஸ் கிட்டயே கொடுத்துட்றேன். நல்ல வேலை நான் இல்லாம போயிட்டேன். இல்லைன்னா எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிருப்பேன். என்ன சிவானி, அவனை போய் ஓட விட்டுட்டேன். நான் இருந்திருந்தேன்னா லெஃப்ட்ல ஒரு அடி, ரைட்ல ஒரு அடி, முடிஞ்சது அவன் கதை. அதுக்கப்புறம் என்ன, அவன் கால விழுந்து கெஞ்ச கதற. ஹலோ, என்னோட பேரு தான் பாஷா சோனா. நான் செய்யற வேலை தங்கத்தை கடத்துறது. தங்கமும் எனக்கு பிடிக்கும், தூக்கமும் பிடிக்கும். தூங்குறவங்கள பார்த்தா எனக்கு இன்னும் பிடிக்கும். சரி சரி சொல்லு, என்ன விஷயம்? என்னது? என்ன சொல்றனே? இது நடக்க வாய்ப்பே இல்ல. என்ன பாஸ், கெட்ட கனவா? இது கனவு ஒண்ணும் இல்லடா. இந்த தடவை பிசினஸ் கெட்டு போயிடுச்சு. ஏதோ ஒரு சின்ன பையன் நம்ம ரகு ராஜாவை அடிச்சிருக்கா, நம்ம தங்கத்தை எடுத்துட்டு போயிருக்கா. இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. ஒரு சின்ன பையனால எப்படி நம்ம ஆளுங்களை அடிக்க முடியும்? இந்த வேலையெல்லாம் பண்ண முடியும். பார்டரை தாண்டி வரக்கே நடுங்குவாங்க. இதை யார் பண்ணது? ஏய், என்ன பண்ணலான்னு யோசிங்க. வாவ், கிராமம் உண்மையிலே ரொம்ப அழகானது இல்ல சிவா? ஆமா, முக்கியமா இந்த கிராமம் ரொம்ப அழகா இருக்கு. அடி, நீ அங்க என்ன பண்ற? இதான் எங்க ஹேங் அவுட். சிட்டில கூட இதே மாதிரி நாங்க ஒரு மரத்தை ரெடி பண்ணிருக்கோம் தெரியுமா? இதுல உட்காந்து ஜாலியா நாங்க அரட்டெல்லாம் அடிப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் மேல போகலாம். ஏய் வேண்டாம், இத்தனை பேர் ஏறினா வெயிட் தாங்காம உடைஞ்சிரும். அடி, அந்த சைக்கிளை ஸ்டாண்ட் பண்றத பத்தி சொல்ல. ஆமா, நீ சிட்டில எப்படி உன்னோட சைக்கிளை வச்சு எல்லா ரவுடி பசங்களையும் அடிச்சேன்னு எங்களுக்கு சொல்லுப்பா. ஆமா அடி, சொல்லு. அங்க நீ எந்த மாதிரி ஸ்டாண்ட் பண்ணுவ? மலை மேலலாம் நீ எப்படிப்பா சைக்கிள் ஓட்டுவ? அது எல்லாத்தையும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல. ஆதி, இங்கேயுமா? அப்ப சிவா பண்ண எல்லாத்தையும் நீ பண்ணதா இங்க சொல்லி வச்சிருக்கியா?
என்ன பண்றது நண்பா? டைம் பாஸ் பண்றதுக்காக இப்படி எல்லாம் ஏதாவது அடிச்சு விட வேண்டியதுதான். ஆதி சொல்லுப்பா சொல்லு. ஏன் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ குசு குசுன்னு பேசிட்டு இருக்க? கொஞ்சம் சொல்லலாம்ல. ஆமா ஆமா ஆதி, நீங்க பண்ண சாகசம் சாதனை எல்லாம் சொல்லுங்க. நாங்க போய் கிராமத்தை ஒரு ரவுண்ட் சுத்திட்டு வரோம். அது நேத்து நைட்டு ஸ்மக்லர்ஸ் நீ எப்படி அடிச்சு புடிச்சியோ அந்த கதையை ரன்னிங்ல விடு. ஆக்சுவலா நேத்து நைட்டு என்ன ஆச்சுன்னா, நம்ம பார்டர்ல லைட் எரியறத நான் பார்த்தேன். இவன் எப்பவும் திருந்தவே மாட்டான். காசு காசு கொடு. இதுல மொத்தம் 10 கோடிக்கு இருக்கு. அங்கிள், தங்கத்தை செக் பண்ணி வாங்க மாட்டீங்களா? ஒருவேளை அது டூப்ளிகேட்டா இருந்தா? இது அதே பையன் தானே உங்களை புரட்டி எடுத்தானே. எங்களால அடி வாங்க முடியாதுப்பா. நாங்க முதல்ல கிளம்புறோம். அங்கிள், இனி முடிவை நீங்க தான் எடுக்கணும். நீங்க இப்ப ஓடுவீங்க, நான் சேஸ் பண்ணுவேன், புடிச்சு பயங்கரமா அடிப்பேன். இதெல்லாம் உங்களுக்கு ஓகேனா? எனக்கும் ஓகே. நீ ஒரு சின்ன பையன்டா, சின்ன பையன். அதையே மறந்துடுறியா நீ? ஓ, வீட்டுல கேரமோ கிரிக்கெட்டோ விளையாடு. இங்க வந்து ஏன்டா எங்க கூட விளையாடுற? கொஞ்சமாவது அமைதியா இருக்கியா நீ? நிம்மதியா எங்களால ஸ்மக்லிங் கூட பண்ண முடியல. நண்பர்களே, இன்னைக்கு நாம யாருன்னு இவனுக்கு காட்டி ஆகணும். எல்லாரும் ரெடியா இருங்க. நான் ஜூட்டுன்னு சொன்னதும் எல்லாரும் ஒரே டைம் அட்டாக் பண்ணணும். புரிஞ்சதா? வாங்க. ஓகே, எஸ்கேப் ஆயிடுவோம். தப்பிச்சிட்டோம். ரேவா, நீ உடனே சர்பஞ்ச் சாரை கூட்டிட்டு வா. நான் உங்களை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன். ரொம்ப தூரம் வந்துட்டீங்க அங்கிள். இப்ப நீங்க இறங்கலாம். நண்பர்களே, போனா போது சின்ன பையன், நாம இவனை விட்டுடலாம். சின்ன பசங்களை அடிக்கிறது கையால் ஆகாதவன் செய்யற வேலை. திடீர்னு அவசரப்பட்டு சின்ன பையன் மேல கைய வைக்க கூடாதுப்பா. நான் ரொம்ப நல்லவன், அதனால அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். ஹேண்ட்ஸ் அப். சர்பஞ்ச் ஐயா, நான் தான் தங்கத்தை ஸ்மக்லிங் பண்ணுவேன். என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க ஐயா. இந்த சின்ன பையன் என்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சின்ன பின்னமாக்கிடுவான் போல இருக்கு. கனவுல கூட ஸ்மக்லிங் இனி நாங்க பண்ண மாட்டோம். உனக்கு ஏதோ நல்ல நேரம் நினைக்கிறேன், அதனாலதான் நான் இங்க வரல. இல்லைன்னா உன அப்படியே இரு. நான் கொஞ்சம் பின்னாடி போய் நினைக்கிறேன். ரகுராஜா, அழுகிறதெல்லாம் ஜெயில போய் அழுதுக்கோ. இங்க அழுது எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. சிவா, தேங்க்யூடா கண்ணா. இனிமேல நீ ஆபத்துல சிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இங்க பாருங்க, ஆதியோட அப்பா சிவாவை கூட்டிட்டு நாளைக்கு காலையிலேயே நீங்க இங்க இருந்து கிளம்பி ஆகணும், புரியுதா? இல்லைன்னா அவங்க நிச்சயமா பழி வாங்கறதுக்கு இங்க வருவாங்க. அது இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஆபத்தாயிடும். நீங்க சொல்றது சரிதான். நாங்க காலையில கிளம்பிடுறோம். நாளைக்கு தானே போகணும்னு சொன்னீங்க அங்கிள். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா என்கிட்ட இருக்கு. மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஸ்மக்லிங் பண்றவங்களோட கேங் லீடர் பார்டருக்கு அந்த பக்கமா தான் இருப்பான். அவனை என்ன பண்றான்னு பாருங்க. சார், ஏதோ ஒரு சின்ன பையன் சைக்கிள்ல பறந்து பார்டர் கிராஸ் பண்றான் சார். எஸ் சார். ஆமா சார், நிஜமா தான் சொல்றேன். எஸ் சார், லொகேஷனை ஜிபிஎஸ் தான் அனுப்புறேன் சார். இப்ப கிளம்புனா நீங்க கண்டிப்பா வந்துடலாம் சார். என்ன, அந்த தங்கமா அவன் கைக்கு போயிடுச்சா? காசு வாங்காம பயந்து போய் திரும்பி வந்திருக்கீங்க. உங்களை நான் என்னன்னு சொல்றது? ஒரு சின்ன பையனை பார்த்து பயந்து வந்திருக்கீங்க. நீங்க பாஷாவோட ஆளுங்க. பாஷாவோட பேரை சொன்னா இந்த உலகமே நடுங்கும். அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன பையனை பார்த்து பயந்து வந்திருக்கீங்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. பாஸ், இவதான் நாங்க சொன்ன பையன் பாஸ். ஓஹோ, நீதான் அந்த சின்ன பையனா? முன்ன என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஏதாவது நல்ல ஐடியா வரணுமே. நீ பண்ணது தப்புன்னு உனக்கு கண்டிப்பா நான் புரிய வைப்பேன். இவனுக்கு என்ன பண்றதுன்னு நாங்க யோசிக்கிறோம் சார். முதல்ல இந்த சின்ன பையனை புடிங்கடா. எந்திரிங்க.
நீங்க எல்லாரும் குப்புறப்படுத்து தூங்கிட்டீங்கன்னா இவனை யாரா பிடிக்கிறது? பேலன்ஸ் யாராவது இருக்கீங்களா? கண்ணா கண்ணா தங்கத்தை அடிக்காதப்பா. இதுக்காக தான் நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம். வேணாம் வேணாம் அடிக்காத. வேணாப்பா வேண்டாம். நீ அங்க அடிக்கிறது எனக்கு இங்க வலிக்குதுப்பா. வேண்டாம் 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 தம்பி சொல்றது கேளு. அங்கிள் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபைட் பண்ணலாம்ல? என்னோட பேரு பாஷா சோனா. நான் செய்யற வேலையோ தங்க கடத்தல். ஃபைட்லாம் எனக்கு பண்ணவே தெரியாது. சார் 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 வாங்க சார் வாங்க சார் வாங்க வாங்க. சூப்பர் சார், நல்ல டைமிங் சார், நல்ல நேரத்துல வந்தீங்க சார். நன்றி சார் நன்றி. நான் ரொம்ப நன்றி சார். நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. இந்த பையனை பிடிச்சி ஜெயில தூக்கி போடுங்க சார். இந்த பையன் பேரு சிவா சார். அங்கிருந்து பார்டரை தாண்டி இந்த பக்கம் வந்து என்ன அடிச்சிருக்கான் சார். பாருங்க சார், என்ன அடிச்சது இல்லாம ஆளுங்களையும் அடிச்சிருக்கான் சார். தூக்கி போடுங்க சார், ஜெயில போடுங்க சார். பாஷா, நீ எங்களை ஏமாத்த முடியாது. நீ தங்கத்தை ஸ்மக்லிங் பண்றது எங்களுக்கு நல்லா தெரியும். சிவா, நீ செஞ்ச வேலைக்கு உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. சார் என்ன சார் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இவனை பிடிங்க சார், தூக்கி போடுங்க சார். குறைஞ்சது 10 வருஷமாவது நீ ஜெயில இருக்க போற. உன்ன மாதிரி ஆளால தான் இந்த ஊருக்கே கெட்ட பேரு. சாரி சிவா, நான் உன்னையும் அரெஸ்ட் பண்ண தான் போறேன். ஏன்னா நீ பார்டரை தாண்டி உள்ள வந்திருக்க. ஆனா சார் நான் நல்ல காரியம் மட்டும் தானே சார் பண்ணேன். எஸ், நல்ல காரியத்துக்காக தான் நீ உள்ள வந்திருக்க. ஆனா நான் ஒரு அதிகாரி, என் கடமையை நான் செய்யணும். நீ ஏதோ சைக்கிள்ல பறந்து வந்ததா நான் கேள்விப்பட்டேனே. போய் உன் சைக்கிள் எடுத்துட்டு வா. ஆதாரத்துக்கு எனக்கு அதுவும் வேணும். பை பை சார். தேங்க்யூ. பாருங்க சார், அவன் தப்பிச்சு போயிட்டு இருக்கா சார்.